அடர்ந்த மூணாரோட காடு. நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். சுற்றியும் பார்த்தா ஃபுல்லுமே இருட்டு தான். மூணார் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து டிராஃபிக்லேயே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்ல மழை, மார்னிங் ஃபுல்லாக நல்ல வெயில். அதனால் இந்த மே மந்தில் இந்த வீக் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி வெதர் கண்டிஷன் இருக்குங்கிறத பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா மூணார் பிளான் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். பட் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ மூணாரில் கொஞ்சம் சில்லுன்னு ஃபீல் ஆச்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறப்போ. ஆனால் மார்னிங் ஃபுல்லாக சரியான வெயில். நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஃபீலே வந்து இல்லை. தேங்க்யூ. நமக்கு தான் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போடிமெட்ல இருந்து கீழே தேனிக்கு இறங்கிட்டு இருக்கோம். ஃபுல்லுமே அடர்ந்த காடு தான், இருட்டா இருக்கு. நீங்க காரோட லைட் மட்டும்தான் முன்னாடி கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. முன்னாடி பின்னாடி எந்த காருமே வரல. சைடோட வியூ பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்கு பார்த்தீங்களா? கார் வெளிச்சம் போனதுனால தான் வெளிச்சம் வருது. கார் வெளிச்சம் இல்லைன்னா இது சரியான அடர்ந்த காடு. பரவாயில்ல, இந்த கேப்லேயும் 2 பேர் தனியாக நின்றுட்டு இருக்காங்க 2 வீலரில். ஒரு பஸ்ஸு மேலே வருது. பஸ்ஸா என்னது, ஜீப்பா என்னன்னே தெரியலையே. வேனா, டெம்போ வேன். இங்கே மேலே பாருங்க இருட்டு. சைடில் கிரிக்கெட் மட்டும் ஓடிட்டு இருக்கு. ரோட்ல ஒரு கார் இருக்கு, அது போகுதா நின்றுட்டு இருக்கா? சைடில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே சில் பேக். முன்னாடி ஒரு கார் வந்து இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வேன் மேலே அடுத்து ஒரு வண்டி வருதா, என்ன வருது? 2 வீலர். வழக்கமா கார்ல ஏறினாலே நல்லா தூங்கிடுவேன். 14வது ஹேர்பின் பெண்ட் இறங்கியிருக்கோம். சைடு பாருங்க சமையல். இது அவனுக்கு நிறைய இது போட்ட வாங்குறாங்க. மூணாரோட வியூவே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா இருட்டு தான். இங்கெல்லாம் வந்து ரோட்லலாம் கொஞ்சம் அந்த ஒரு ரேடியேட் ஆகுற மாதிரி ஒரு லைட் இருக்குல்ல, அந்த லைட் பேர் என்ன ரோஷினி? அந்த லைட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லுமே இருட்டு தான். 1-2 தான் வச்சுருக்காங்க. அந்த ஹைட் பாருங்க இருட்டு தான், ஃபுல்லாக இருட்டு.
எத்தனை ஹேர்பின் பெண்ட் வந்திருக்கோம்? 12th வந்துட்டோமா? ஃபாஸ்ட்டாக இந்த ஹேர்பின் பெண்டெலாம் தாண்டி இறங்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஒன்று மூணார்லேயே இருக்கோன்னு நினச்சிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஐயோ படையப்பா வந்துருமான்னு ஒரு பயத்தில் இருக்கா. கையில் பாருங்க ஃபுல்லாக ரியல் லைஃப்பில் எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. போகிற வரை எந்த காருமே அடுத்து வரவே இல்லை. நமக்கு பின்னாடி ஏதோ கார் வருதா, கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. முன்னாடி ஒரு 2 வீலர் வருதுன்னு நினைக்கிறேன். காரில் போகவே பயமாக இருக்குது. 2 வீலர்லாம் எப்படி தான் வராங்களோ தெரியல. அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் தான். ஃபாஸ்ட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு கார் வருது. செம ஃபாஸ்ட்டு. TN67. அடுத்து ஒரு வண்டி வருது. என்ன வண்டி? ஒரு லாரியா? சைடில் ஒரு கார் வந்து மேலே ஏறுது. ஓகே, ரொம்ப நேரமாக எதுவுமே ஆப்போசிட்டில் வராமல் இருந்துச்சு. இப்போ லைட்டாக வந்துட்டுருக்கு. ஒரு கார் முன்னாடி போயிருக்கு, ஒரு கார் மேலே ஏறிருக்கு, ஒரு ட்ரக் போயிருக்கு, நெக்ஸ்ட் ஒரு கார் வருது. இதில் வேற அடிக்கடி காரில் முன்னாடி இந்த ஃபாக் மாதிரி அப்படியே ஒயிட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வேற அப்பப்போ வாஷ் பண்ணி தொடச்சி அப்படி தான் கிளம்புற மாதிரி இருக்கு. அடுத்து கொஞ்சம் தூரமாக எந்த வண்டியுமே வரல. சோலோ பெர்ஃபார்மன்ஸாக தான் இறங்கிட்டு இருக்கோம். ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது. காரா என்னதுன்னு பார்க்கலாம். km. ஓகே பாய். கீழே வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம். அடுத்தது ஒரு வெஹிக்கிள் வருது, ஒரு கார் தான். பரவாயில்ல, நம்ம தான் தனியாக வந்துட்டுருக்கோம்னு நினச்சோம். நமக்கு முன்னாடி 2-3 கார்லாம் போகிறதுனால ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கீழே தேனி வந்ததும் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். அடுத்து நம்ம கீழே போய்கிட்டு இருக்க போய் அடுத்து 2 ஐட்டங்கள் வருது. என்னது இது? லாரி, நெக்ஸ்ட் ஒரு பஸ், நெக்ஸ்ட் எதுவுமே வரல. டைம் பாஸ்க்கு கேட்டால் போய்கிட்டு பின்னாடி சைட் மிரரில் ஒரு வெஹிக்கிள் தெரியுது. அது என்னது? 2 வீலரா ரோஷினி? ஒரு லைட்டு தான் அடிக்குது. 2 வீலர் தான் நினைக்கிறேன். முன்னாடி ஒன்று ஒரு இது, அது என்னது? ஒரு முன்னாடி காரா? கார் பின்னாடி காரா? 2 வீலரா? கார் தானா? கார் ஒன்று வருது, 2 வீலர் ஒன்று வருது. சைட் மிரரில் தான் தெரியுது. ஓகே, நம்ம வெளிச்சம் மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி ஒரு 2 வெஹிக்கிள் வருதுன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி டைமில் சந்தோஷமாக தான் இருக்குது.
லைட்ஸாக ஊர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஹாப்பி தான். ஒரு கார் நம்மளை முன்னாடி போய் முந்தி போயிடுச்சு. ஊரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். மேலே ஏறிடுச்சு. அடுத்து ஒரு வண்டி வருது. என்னது, லாரியா? லாரியா பெருசா? வண்டி நிக்கிற மாதிரியே இருக்கு. லாரி. பின்னாடி ஒரு டூ வீலர். அடுத்தும் லைட் அடிக்குது. என்ன வெஹிக்கிள் வருது? காரா? என்னன்னே கண்ணுக்கு தெரியல. தெரியல. பேக்ல பாருங்க, பேக் வியூ எவ்வளோ இருட்டா இருக்கு. ஷைனி, முடிச்சிருக்கே, தூங்கிட்டியா? 7th ஹேர்பின் பென் வந்தாச்சு. பேக்ல பாருங்கள், இருட்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தா ஊர் தெரியுது. ஷைனி, படையப்பா மிஸ் பண்றியா? படையப்பா இனிமேலாம் கீழே இறங்கி வராது. தூரமா பார்த்தா இருட்டு. ரோஷினி, ரியல் அந்த டைம் இப்படி நைட்டு போகிறது எப்படி ஃபீலாக இருக்குது? ரியல் அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல? ஷைனி, உனக்கு எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் ஆகுது? ஏன் பயமா இருக்கும்? ஃபேஸே தெரியல. இதில் கொஞ்சம் காமி பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? மோசமா இருக்கா? ஓகே ஓகே, பயப்படாதீங்க. லைட் எரியுது. என்னது வருது? கார். நெக்ஸ்ட் ஒரு லாரி. ஒரு லைட் வேற எரியல. பின்னாடி ஏதோ வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது, காணும். பின்னாடி ஒரு சிங்கிள் லைட் மட்டும் எரியுது. டூ வீலர் வருதோ? திடீர்னு பார்த்தா நம்ம சிங்கிள் லைட்டு நினைப்போம். பக்கத்தில் வந்து பார்த்தா காரில் ஒரு லைட் எரியாமல் இருக்கும். டூ வீலரா இல்லை என்னதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் வந்து தெரியுது. என்னதுன்னு பார்க்கலாம். லைட்டே பளிச்சுன்னு இருக்கு. டூ வீலர். நமக்கு காரில் போகவே பயமாக இருக்கு. டூ வீலரில் அசால்ட்டாக போகிறாங்கப்பா இந்த ஊர் மக்கள். அடுத்து ஒரு டெம்போ வேன். அதுக்கப்புறம் பிளாங்க் ஆன ஸ்பேஸ். ஒன்லி இருட்டு மட்டும் இருக்குது. வரிசையா வருது. அதுக்கப்புறம் ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பென் ரீச் ஆயாச்சு. இப்போதான் அப்பாடா எப்படியோ கீழே ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓவரால் எல்லாம் ஃப்ளாட் ஆயாச்சு. இங்கே 2-3 வெஹிக்கிள்ஸ் இப்போ அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு கார் வருது. ஒரு கார் முன்னாடி போய்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஒன்றை இருந்து கீழே இறங்கின அப்புறம் ஃபைனல் ஃப்ளாட் ரோடில் போகிறதே ஒரு ஹாப்பி தான். ஹில்ஸில் வர்றது நல்ல ஃபீலாக தான் இருக்கும். பட் வந்து டே டைமில் வந்தோன்னா நல்லாயிருக்கும். நைட் டைமில் வந்து நமக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நைட்டு ட்ராவல் ஆகி போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி டைம் 10:40.